மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 28வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிப்போம். நான் வாசித்த வேத பகுதியிலே பரிசுத்த வேதாகமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை 4 சுவிசேஷத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததை நாம் தியானித்தோம். அப்படி கடைசி சொட்டு இரத்தத்தை வர உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் சிந்தினார். அப்படியே கடைசி சொட்டு இரத்தத்தையும் சபையை ஆண்டவர் சம்பாதித்தார். சபையினுடைய பிறப்பிடம் கல்வாரி சிலுவை. இயேசு பரலோகத்திற்கும் இந்த பூமிக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறார். அதனால்தான் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான், நானே வாசல் அப்படின்னார். பரலோகத்துக்கு போகணுன்னா இயேசு தான் வாசல். இயேசுவிடத்தில் வந்தாதான் ஆமென் பரலோகத்துக்கு போக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த சிலுவையிலே இயேசு அவர் ஜீவனை கொடுத்து தம்முடைய கடைசி இரத்தத்தையும் நமக்காக சிந்திதான் இந்த மீட்பை ஆண்டவர் சம்பாதித்தார். இயேசு சிந்தின இரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குறதாக இருக்கிறது. இயேசுனுடைய இரத்தம் இன்றைக்கும் நமக்காக பேசி கொண்டிருக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்க ஆடாக பலியானார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மனுஷன் தேவனுடைய சந்நிதியிலே போகணும்னா அவன் ஒரு ஆட்டின் மேல் தலைக்கு மேலே கையை வைத்து என்னுடைய பாவங்களை எல்லாம் இந்த ஆட்டுக்கு மேலே வைக்கிறேன், அந்த ஆடுனுடைய அது துண்டிக்கப்பட வேண்டும், அப்படியே ரத்தம் எல்லாம் பூமியில் சிந்தப்படணும். ஏன்னா இரத்தத்தில் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அப்போ அந்த இரத்தம் சிந்தப்பட்டபடினாலே இவனுடைய பாவத்தை இப்போ எது சுமந்தது? அந்த ஆடு சுமந்தது. அதனால தான் யோவான் சொன்னார், இதோ முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இயேசுவானவர் வேத வாக்கியங்களின்படி அழகாக பாருங்கள், கொரிந்தியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு 2வது விளக்கி பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறது போல 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 3லிருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் அப்போ கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி அப்போ நமது, எல்லாரும் சொல்லுங்க, நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சத்தமா சந்தோஷம் இல்லையா? கையை அசைச்சு அல்லேலூயா. அப்போ வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து, வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தவத்தினுடைய அல்லவற்றால் பரிசுத்த வேதாகமத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் தற்செயலாய் நடக்கிறது கிடையாது. எல்லாமே முன் அறிவிக்கப்பட்டு சொல்லுங்கம்மா, எப்படி முன் அறிவிக்கப்பட்டு ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே நடந்தது. இதே போல தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை முன்குறித்தார். நீங்கள் இந்த சர்ச்சில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் பல வருஷத்துக்கு முன்னாலவே நம்மளை முன்குறித்துட்டார். 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்போ நீங்களா வந்ததல்ல, கர்த்தர் உங்களை முன்குறித்தார். ஆமென். இப்படி ஒரு சண்டே உயிர்த்தெழுதல் ஆராதனையில் நீங்கள் எப்படி சேர்ந்து ஆமென் எங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிறதை பரலோகம் என்ன செய்தது? முன்குறித்தது. அல்லேலூயா. இந்த தேவ அன்பு குறித்து தான் பாருங்கள். இந்த அன்பை நினைக்கும் பொழுதே ஒரு பல்லவி ஞாபகம், எங்கேயோ பிறந்த நம்ம, எங்கேயோ வாழ்ந்த நம்ம. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் பாருங்க ரட்சித்து இங்கே நம்மளை ஒரு கூட்டமா என்ன செய்கிறார்? இணைக்கிறார். அப்போ எங்கேயோ பிறந்த நம்மளை, எங்கேயோ வாழ்ந்த நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை சேவித்தவர்களும் இப்படித்தான். அவருடைய நேற்றைக்கு நாம் தியானித்தது போல கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட வந்த சில ஸ்திரீகளும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய மரண அந்த அடக்க ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அங்கு யூதர்களுடைய ஒரு பிரீஸ்ட், மத போதகர் நிற்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்பொழுது பாதி ராத்திரியிலே வந்த நிக்கதோமும் அவர் அந்த இடத்துல இருக்கிறார். பெரிய ஐஸ்வர்யவானாகிய பாருங்கள்
யோசேப் என்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், இருக்கிறார். சீஷர்களே யோவான் இருக்கிறார். இன்னும் ஆமென் பாருங்கள், இப்படியாக அவருடைய அடக்க ஆராதனை முடிந்தது. முடிந்த உடனே இந்த வேத பாரகர்களுடைய கூட்டம், அல்லாவிட்டால் பிரதான ஆசாரியர்களுடைய கூட்டம் பிலாத்து விடத்திலே போகிறார்கள். இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது தான் 3வது நாள் அவர் அந்த உயிர் தெழுவேன் என்கிறதை சொன்னதை அவங்க சொல்றாங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு, இவர் சொன்னபடியே என்ன செய்திருவாரோ, உயிர் எழுந்துருவாரோ என்கிற ஒரு பயத்தினாலே சொல்றார்கள். ஆனால் சீஷர்கள் ஒருவேளை அவருடைய சரீரத்தை களவாக கொண்டு போய்விட்டு அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்கிற செய்தியை என்ன செய்திடக்கூடாது, பரப்பிடக்கூடாது. அதனால அவருடைய கல்லறைக்கு என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பு போட வேண்டும். உடனே பிலாத்து சொன்னான், உங்களிடத்திலே சேவர்கள் இருக்கிறார்களே, எவ்வளவு பத்திரமாய் பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு பத்திரமா நீங்கள் என்ன செய்யுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்பொழுது பாருங்கள், அவங்களுக்கு இருந்த ஒரு பயத்தை பாருங்கள். அவன் மரித்த இயேசுனுடைய கல்லறையை சுற்றிலும் ஆமென் 24 hours ஆமென் பட்டாலியன் இராணுவம் நின்று பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ரொம்ப நேசித்தவங்கெல்லாம் அவ்வளோதான், அவங்க கொஞ்ச நேரம் நின்னாங்க, அழுதாங்க, அல்லவிட்டால் வாசனை திரவியங்களெல்லாம் கொளுத்தி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் என்ன செய்திருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனால் கல்லறை கத்தர் பரலோகம் ஆமென் பாருங்கள், இப்போ மிலிட்ரியை வைத்து என்ன செய்திருக்கிறது, பாதுகாக்கிறது. ஆமென். சாத்தானுடைய ஒரு தேவ மனுஷர் இப்படி ஆக சொல்வார், சாத்தான் என்னென்னா ஒரு கவுன்சில் கூடினது. நம்ம இந்த எப்படி வேத பாரகர்கள் ஆலோசனை பண்ணினாங்க, அவங்க இப்படியெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இதே போல் அவங்க ஒரு கூட்டம், அவ்வளோதான், அந்த இயேசு என்ன செய்து விட்டார், மரித்து விட்டார், அவருடைய கதை என்ன செய்தது, முடிந்தது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தியை ஆமென், தூதன் இறங்கி வந்தான், கல் புரட்டப்பட்டது. அப்பொழுது சேவகர்கள் எல்லாம் நடுநடுங்கினார்கள். ஆமென், இயேசு உயிரோடு எழும்பினார். ஆமென். வெறுமையான அந்த கல்லறை, இன்றைக்கு வர அங்கு ஒரு வாசகம் இருக்கிறது, அவர் இங்கே இல்லை, தம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. வெறுமையான கல்லறை. உலகத்தில் மனுஷன் ரொம்ப பயப்படுவான் பாருங்க. இந்த இறந்த வீடுகளில் பெட்டியை கையாளுகிறதுலே பயப்படுவாங்க. வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, அல்லவிட்டால் அதை வாசல் முன்னால் வைக்கக்கூடாது, மூடி வைக்கக்கூடாது, ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி பயங்கரமாக இது பண்ணுவாங்க. சிலவங்க யாராவது இப்படி கல்லறை இப்படி தோண்டின பிறகு ஒருவேளை அவர் சீரியஸாக இருக்கும் பொழுதே சில இடத்துல தோண்டிடுவாங்க. அப்புறம் சுகம் பெற்றுட்டாருன்னா உடனே படபட மூடிடுவாங்க. ஆனால் பாருங்கள், இயேசுவானுடைய கல்லறை இன்றைக்கும் எப்படி இருக்கிறது, திறந்தவண்ணமாக இருக்கிறது. இயேசுவானுடைய கல்லறை இன்றைக்கும் பாருங்கள் வெறுமையான கல்லறை. சொல்லுங்க, எப்படி? உலகத்திலே அதிகமான ஜனங்கள் விசிட் பண்ணி பார்த்த கல்லறை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை அநேகர் சென்று போய் பார்த்துட்டு வர்றாங்க. அது இன்னைக்கு இருக்கிறது. இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார், அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு ஆமீன் பாருங்கள், இந்த உலக சரித்திரமே ஒரு சாட்சியாக இருக்கிறது. இது சரித்திரத்தை மாற்றி எழுதுகிறதற்கு சிலர் ஆசைப்படுறாங்க. கிமு அல்லவட்டால் கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், ஆங்கிலத்தில் ஏடி அல்லவிட்டால் பிசி என்று சொல்லி உலகம் முழுவதும் இதுதான் ஆமீன் வரைமுறைப்படுத்தி எழுதப்படுகிறது. சரித்திரமே 2ஆக கர்த்தர் பிரித்தார். அன்றையிலிருந்து தான். அப்போ கிறிஸ்து பிறந்த பிறகுதான் முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம். அப்போ இந்த டேட்டு போடுறீங்களா, 2025 போடச்சில உங்களுக்கு எது ஞாபகம் வரணும்னா, எனக்காக இந்த பூமியிலே பிறந்து தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக அவர் இரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். இயேசு இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் ஆகுதுமா? 2025 வருடம். அந்த டேட்டை போடச்சிலெல்லாம் உங்களுக்கு இது ஞாபகம் வரணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு பிறந்து 2025 வருடம். அதனால தான் கிறிஸ்து அந்த கிமு கிபின்னு எழுதுறதே கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு இந்த உலகமே ஒரு சரித்திரமாக இருக்கிறது. ஆமென், சாட்சியாக இருக்கிறது. இயேசு பிறந்தார், இயேசு ஆமென் வளர்ந்தார், மரித்தார், உயிர்த்தார் என்பதற்கு இன்றைக்கும் ஆமென் இஸ்ரவேல் ஒரு சாட்சியாக இருக்கிறது. இங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற கிராமம், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற கடல், கலிலியா கடல், யோர்தான் இப்பொழுதும் இருக்கிறது. ஆமென்,
செங்கடல் இப்பொழுதும் இருக்கிறது, யூதர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். யூதர்கள் உயிரோடு இருப்பதும், இஸ்ரவேல் ஆமீன் உலக வரைபடத்தில் இருப்பதும் ஆமீன் கிறிஸ்தவம் ஒரு கதை அல்ல, இது ஆமீன் உண்மை என்கிறதை முழு உலகத்துக்கும் அது எடுத்து சொல்லி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இவர்கள் போய் சொல்லுகிறார்கள். ஆமீன். இயேசு சொன்னார். அப்போ இந்த பிரசங்கங்களெல்லாம் எவ்வளவு அவங்க கவனிச்சிருக்காங்க பாருங்க. இயேசு என்ன சொன்னார்? உயிரோடு இருக்கும் பொழுது வேத வாக்கியங்கள் படி கிறிஸ்துவானவர் மரித்து இப்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் என்ன செய்வார்? உயிர் தெழுவாருங்கிறத சொன்னார். யோனா எப்படி மீனின் வயிற்றிலே அவன் இருந்தானோ அதே போல மனுஷகுமாரனும் இந்த பூமியிலே என்ன செய்வார்? இருப்பார், உயிர் தெழுவார் என்கிறதை அநேக நிகழ்வுகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க இப்படி பாருங்கள். உடனே இந்த சேவர்கள் போய் பிரதான ஆசாரிட்ட சொல்றாங்க, இயேசு இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். அவங்க பாருங்கள் பயமடைந்து உடனே அவங்களுக்கு பணங்களை கொடுத்து, கூலிக்கு பணங்களை கொடுத்து, நீங்கள் சீஷர்கள் வந்து களவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்கிற ஒரு செய்தியை நீங்கள் உலகமே ஊரெல்லாம் என்ன செய்திருங்க? பரப்பிடுங்க, நாங்கள் அதிகாரியை பார்த்துடலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் பாருங்கள் நடந்தது அப்படி அல்ல. இயேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. யூதர்களுக்குள்ள இன்னைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதை தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பரப்பப்பட்டிருக்கு. அவர்கள் இயேசுவை கிறிஸ்து மேசியா என்று விசுவாசிக்கவில்லை. ஆனால் பாருங்கள் சீஷர்களோ என்ன? ஆமீன். நம்ம பேதுரு ஆமீன் சத்தியம் பண்ணின பேதுரு, இயேசு எனக்கு என்ன செய்யாது தெரியாது. சீஷர்கள்லாம் ஓடினார்கள். ஆடுகள் சிதறடிக்கப்பட்டது. மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் என்ன செய்யப்படும்? சிதறடிக்கப்படும் என்று சொன்னது போல எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அவள் மிகவும் இயேசுவை நேசித்தாள். அவளிடத்துல அநேக அசுத்த ஆவிகளை இயேசு துரத்தினார். அவள் பாருங்கள் இயேசுனுடைய சரீரத்திற்கு அவர்கள் வாசனை திரவியங்களை போடும்படியாக பணிவிடை செய்யும்படியாக வாரத்தின் முதல் நாள் அதிகாலை இருட்டோடு வரும் பொழுது வழியில பேசிட்டே வர்றாங்க. நமக்காக கல்லறையில் இருக்கிற அந்த வாசல் இருக்கிற கல்லை புரட்டுகிறவன் யார்? ஏன்னா அது பெரிய கல். ரொம்ப பலசாலிகள் சேர்ந்து தான் புரட்டி என்ன செய்தாங்க? வைத்தார்கள். இப்போ இந்த சகோதரிகள் நமக்காக கல்லை புரட்டுகிறவன் யார்? இந்த கால வேளையிலே அன்பு தேவ பிள்ளைகளே, என்னுடைய விஷயமாய் அல்லோட்டல் எனக்காக இதை யார் செய்து முடிப்பா? எனக்காக இந்த வாசலை திறக்கிறது யாரு? சில வெளிநாடு பிரயாணங்களாக இருக்கலாம், சில வேலை விஷயமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய உயர் கல்வி விஷயமா இருக்கலாம், அல்லவிட்டால் ஆமீன் சில பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், உங்கள் வீட்டு காரியங்களாக இருக்கலாம். எனக்காக இதை செய்கிறது யார் என்கிற ஒரு கேள்வியோடு வந்திருக்கிற உங்களுக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமீன் ஹல்லேலூயா பரலோகம் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்திலே முன்னே போக 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 ஆமீன் கல் உங்களுக்காக புரட்டப்பட்டிருக்கிறதை உங்கள் கண்கள் காணும். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க இப்படி பேசிட்டு நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. இங்க வந்தவொன்னு ஒரு ஆச்சரியம், கல் அவர்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்களேன், கல் அவர்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த காலவேளை சில விஷயங்களை உங்க மனதில் வைத்துக்கொண்டு இது எப்படி ஆகும், இது எப்படி செய்வேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காக கல் புரட்டப்பட்டிருக்கும். நம்ம ஆராதிக்கிற தேவன் யூத ராஜசிங்கம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி கொண்டு உயிரோடு எழுந்த இயேசுவுக்கு நம்ம தடைகள் எல்லாம் எம்மாத்திரம். அல்லேலூயா. நம்ம தடைகள் எல்லாம் கர்த்தருக்கு எம்மாத்திரம். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கர்த்தர் கேட்டாரே. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம் தேவன் அப்பமே அறிஞ்சிருக்கிறார். நமக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை சரித்திரம் இன்னும் பாருங்கள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் விவரமாய் எழுதப்பட்டிருக்கிற. ஆனாலும் சிலருக்கு இன்னும் கர்த்தருக்கு மேல என்னது வரல? விசுவாசம் வரல. ஆபிரகாம் ஆமீன் பாருங்கள் யெகோவா ஈரே என்கிற ஒரு நாமத்தை சொன்னார். கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் என்ன செய்யப்படும்? பார்த்து கொள்ளப்படும். சொல்லுங்க, யெகோவா ஈரே. எல்லாரும் சொல்லுங்களேன், யெகோவா ஈரே. ஆமென். யெகோவா ஈரே என்கிற ஒரு நாமம் நமக்கு உண்டு. ஆபிரகாமுக்காக எல்லாது செய்து ஈசாக்குக்கு பதிலாக அங்கு ஒரு ஆட்டுக்கடாவை பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்தார்? ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் இந்த சகோதரிகள் பாருங்க, நம்ம சகோதரிகள்னா நம்மன்னா என்ன கதியா தெரியுமா? லேசா வேணா இது விடியற் காலமாக நடக்கிறது. ஏர்லி மார்னிங் லேசா அரை உறக்கத்தில் எழும்பி இருக்கும் பொழுது நம்ம அங்கே போனாலும்
ஒருவேளை இன்னொரு சகோதரிகிட்ட வசமாக கேட்பாங்க, இவங்க உற்சாகம் அடைந்திருப்பாங்க, அந்த சகோதரிகிட்ட கேட்பாங்க போமான்னு சொல்லி, அது இவங்களை வந்து போக விடாமல் ஆக்கியிருக்கோம். என்னமா சொல்லுவாங்க, நம்ம அங்கே போனாலும் நமக்காக கல்லை புரட்டுகிறது யார்? அதனால் நீ உனக்கு அந்த பயபக்தியெல்லாம் இருக்கட்டு, நீ பேசாமல் இன்னைக்கு சமாதானமாக என்ன செய், தூங்கு. சில வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இப்படி சொல்லிடுவாங்க. சகோதரிகள் ஒரு உணர்வு பூர்வமாய் ஜெபிக்கணும், ஆராதிக்கணும் அப்படின்னாலும் புருஷன் சொல்லுவாங்க, கொஞ்சம் உனக்கு தான் கொஞ்சம் பலகீனம்லாம் இருக்குல்ல, நீலாம் படுத்து என்ன செய், உறங்கு. சில வீட்டில் வந்து சகோதரிகள் இப்படி கூல் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த சகோதரிகளுக்காய், இந்த சகோதரிகள் டீம் சேர்ந்தாலே சிலது கொலாப்ஸாக மாறும். ஆனால் இந்த சகோதரிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அவர்கள் ஒரு அந்த பேச்சியாக இருக்குது, ஆனால் நடையாக இருந்துட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமாக. நான் சொல்றது புரிகிறவங்க கை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நிறைய பேர் இப்படி தான் நீ பேசிட்டு அந்த படுத்து என்ன செய்திருவாங்க, தூங்கிடுவாங்க. ஆனால் இவங்க விசுவாசத்தில் நடக்கிறாங்க. ஒரு 4 குஷ்டரோகிகள் நடந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு முன்னால் கர்த்தர் ஒரு இரைச்சலை போக பண்ணினார். இவங்க இன்னும் கிட்ட நெருங்க ஆமேன், அந்த இரைச்சல் ஆமேன் இன்னும் சத்தத்தை கர்த்தர் அதிகரிக்க பண்ணினார். சீரிய பாளையத்திற்குள்ள ஒரு இரைச்சலின் சத்தம், ஒரு பெரிய இராணுவத்தின் சத்தத்தை கர்த்தர் தொனிக்க பண்ணினார். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு தரித்திரங்கள் இருந்தாலும் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளையும் ஆமென் தேவ பிள்ளைய நம்பிக்கையோடு நீ கட ஒவ்வொரு நாளையும் டே பை டே ஒவ்வொரு வாரத்தையும் ஆமென் விசுவாசத்தோடு நீங்க செயல்படுங்க. உங்களுக்காக செயல்படுகிற ஒரு பரலோகம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் வந்து பாருங்க, சூரியன் உதயமாகிற அந்த அதுக்கு முன்னால் ஏர்லி மார்னிங்கில் ஆமீன் முதல்ல மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். இன்றைக்கும் பாருங்கள், சபையினுடைய எழுப்புதலுக்கு முக்கியமான ஆமீன் காரணம் யாராக தான் இருக்கிறாங்க, சகோதரிகளாக தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது அந்த பல இடங்களில் ரத்தம் ஜெயம், ஆமீன் இப்படியும் செய்யும் அப்படியும் செய்யும். சொல்லுங்க அப்போ பக்கத்தில் இருக்க ஆளுக்கு 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, இப்படியும் செய்யும் அப்படியும் செய்யும். அதனுடைய அர்த்தம் நல்ல ஜெபிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க, நல்ல உபவாசிக்கிறவங்களாக இருப்பாங்க, நல்ல ஆத்தும ஆதாயம் செய்கிறவங்களாக இருப்பாங்க. நான் சொல்றது உங்களை யாருமே சொல்லலை, பைபிள் சொல்லுகிறது. ஆமீன் பாருங்கள், குணசாலியான ஸ்திரீயை அல்லவிட்டால் பொதுவாக பெண்கள் புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லும் பொழுது அவள் தன் கையினாலே என்ன செய்கிறாள்? எல்லாரும் சொல்லுங்க, தன் கையினாலே. இந்த சகோதரி பாருங்க, முதல்ல உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு தான் தரிசனமானார்னு ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு. இப்போ நிறைய பேர் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை சொல்லவே இல்லை, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் வசனத்தை மட்டும் உங்கள் சிந்தை போகிறேன் பாருங்கள். தன் கையினாலே என்ன செய்கிறாள்? யாரு? புத்தி உள்ள சரி. அப்புறம் கொஞ்ச நேரம் அவளுக்கு புத்தி எங்கே போயிட்டு திடீர்னு காணாமல் போயிட்டு, அப்புறம் தன் கையினாலே என்ன செய்கிறாள்? இல்லை, தன் கையினாலே. அப்போ அதை தானே சொன்னேன், இப்படியும் இப்போ மீண்டும் இப்போ சொல்லுங்க அப்போ, இப்படியும் செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. நிறைய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ இப்படியும் செய்யும் அப்படியும் செய்கிற ஆட்கள் இங்கே இருக்கு போலுங்க. சொல்லுங்க அப்போ, இப்படியும் செய்யும் அப்படியும் செய்யும், கட்டவும் செய்யும் இடிக்கவும் செய்யும். ஆனால் நம்ம அப்படிப்பட்டவங்க அல்ல, நீங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை. ஆமீன், எழுந்து கட்டுகிறவர்கள். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா எல்லாரும் சேர்ந்து, சகோதரிகள் சேர்ந்து அல்லேலூயா. நம்ம எழுந்து கட்டுகிறவர்கள். ஆமென். இந்த எழுந்து துதிக்கிற யூதாக்களை போல எழுந்து கட்டுகிற நெகேமியாக்கள். ஆமென், பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்படினாலே நான் வேத வசனத்துக்கு வந்து ரெண்டாவதாக ஆண்டவர் வந்து பாருங்க, சீஷருக்கு பேதுருக்கு அந்த லிஸ்ட்டை பவுலுக்கு ஒரு லிஸ்ட்டாக எடுக்கிறாரு. சீஷர்கள்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லி வந்த விஷயம், இவங்க வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிகிட்டு இருக்கிறாங்க, நல்ல தாழ்பால்லாம் போட்டுட்டு, நான் நினைக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்க, சும்மா யாரும் உடைக்க வர முடியாது. அதனால தான் இயேசு வந்து பூட்டி இருந்த அறைக்குள்ளே அப்படி அவர் வந்தார். ஆமென், சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னா,
இது அவங்களுக்குள்ள இப்படி தான் அவங்க குணம். யூதர்களுக்கு இது ரொம்ப கொண்டாட்டமாக இருந்தது. நம்மளை பிடித்தும் கண்டிப்பாக நம்மளே என்ன செய்திருவாங்க, இனி சிலுவையில் அறைந்துருவாங்க, கொலை செய்திருவாங்க, இன்னும் பயந்து போய் எல்லாரும் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே அப்படியே சூழ்ந்து இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் சாப்பிட்ருக்கே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி குடிங்கன்னாலும் அப்படியே இயேசுவே இயேசுவை நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அல்லாட்ட இப்படி ஆகி போட்ட இனி நம்ம வெளியில் எப்படி நடக்க முடியும்? இவங்க பொதுவாக இவங்களை எல்லாருக்கும் தெரியும். அதான் இயேசு பிரதான ஆசாரியனுடைய அந்த வீட்டுக்கு அவர் ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொண்டு போகக்கூடிய வேலையிலே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பேதுருவை பார்த்து ஒரு வேலைக்காரியே சொல்கிறா, எனக்கு தெரியும் நீ யாரோடு கூட இருந்த ஆளு தான். அப்போ ஊர் உலகத்துக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இவங்க அற்புதங்களை செய்யும் பொழுது, இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்கள் அதை ஒரு இமேஜ் கொண்டு வாங்க பார்ப்போம். இயேசு எழுப்பி நிற்பார், இந்த பக்கம் 6 பேர், இந்த பக்கம் 6 பேர், அப்படி என்ன செய்வாங்க, நிற்பாங்க. ஆமென். தெரு வழியாக நடந்து போச்சுன்னு நினச்சி பாருங்க. முன்ன 6 பேர் போவாங்க, பின்னால் 6. இயேசு இவர்கள் எல்லாரையும் தாண்டி முன்ன சில வேளையில் ஃபஸ்ட்டு போவார், இவங்க எல்லாம் பின்னால் 12 சீஷர்கள். ஆமென். நல்ல ஒரு குரு, அது பெரிய பாக்கியம். ஆமென். அதில் கூட ஒன்று என்ன செய்தாயிட்டு, ஒன்று ஸ்லிப் ஆகிட்டு. அல்ல சொல்லுங்களேன், எப்படி நம்முடைய விஷயத்துக்கு வந்துடும். ஆமென். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆனாலும் அப்போ இந்த எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் அடிக்கடி இந்த ஊழியங்களில் பிள்ளைங்கள்லாம் அங்கே கவனிக்கிறீங்களா, ஊழியங்களில் ஈடுபடுகிற பிள்ளைங்க, சண்டே கிளாஸ்லையாக இருக்கலாம், விபிஎஸ்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஃப்ரெண்டில் வர்ற பிள்ளைங்க, நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் ரொம்ப ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை அல்லட்ட ஒரு மாதிரியான வாழ்க்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். ஆமென். அநேகருக்கு முன்பாக நீ எப்படி இரு, முன்மாதிரியாயிரு. முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். அதை பரலோகம் பார்க்கிறது. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை பயன்படுத்துவார். அவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் நிற்கிறீங்க, எழும்புறீங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஆமென். கையை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் முன்னால் நிற்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். முடிவெட்டு முன்மாதிரியாக இருக்கணும். ட்ரெஸ்ஸிங் முன்மாதிரியாக இருக்கணும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருக்கணும். நல்ல சாட்சி உள்ள தம்பிங்களாக இருக்கணும். மோசமான குரூப்புகள் கூட உலா வரக்கூடாது. ஸ்கூலில், காலேஜில், தெருவில். அப்போ நீ அந்த லிஸ்ட்டு தான். சாதா எப்படி சொல்லுவாங்க, அந்த பூவோடு சேர்ந்த நாரும் என்ன செய்யுமா, அப்புறம் இன்னொரு மிருகத்தையும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்ல விரும்பலை. உங்களுக்கு தெரியாதுன்னா புறம் கேளுங்க, விளக்கி சொல்லி தரப்படும். அதனால் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்கம்மா. நம்ம அப்போ இயேசுவோடு கூட இருந்தவர்கள். முதல் கிறிஸ்தவம் அப்படிங்கிற பெயர் எங்கே வந்தது அப்படின்னா, அந்தியோக்கியா சபைக்கு. ஃபஸ்ட்டு இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரலை. நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவீங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் பாருங்க, மாற்றத்தை நம்ம மனதுக்குள்ள மாற்றத்தை தான் உண்டு பண்ணார். இன்னைக்கு சிலவங்கெல்லாம் சொல்றாங்க, நீங்க மத மாற்றம் செய்றீங்க, நீ மதம் மாறுற. மதம் இல்லைங்க மாறுறது, யாரையும் நம்ம மதம் மாற்றுறது கிடையாது. ஆமேன். பாருங்கள், உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு வாசம் பண்ண வேண்டும். ஆமேன். சத்தமா ஒரு அல்லையே சொல்லுங்களேன். இந்த இயேசு வரும்பொழுதே ஒரு மனுஷனுடைய பேச்சு மாறும், பார்வை மாறும், சிந்தை மாறும், அவனுடைய அனுதின நடைமுறை மாறும், அவனுடைய குடும்ப வாழ்க்கை மாறும். ஆமேன். அவனுக்குள்ள மாற்றத்தை அனுதினமும் மாற்றம் என்னைக்கெல்லாம் அனுதினமும் சொல்லுங்கம்மா. எல்லா நாளும் நம்ம அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கணும், மறுரூபம் ஆகிக்கொண்டே இருக்கணும். பிரைஸ் கார்டு. இயேசுவானவரை போல மாறணும். சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்க ஒரு 2 பேருக்கு கையை எப்படி சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க தான் இயேசு. ஆமென். நீ ஒரு குட்டி இயேசு தம்பி, உனக்குள்ள இயேசு. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அவர் ஆலயம், எனக்குள்ள யாரு, இயேசு. ஆமென். இயேசுவானவர் கடிக்க மாட்டார். இயேசுவானவர் கெட்ட வார்த்தை பேச மாட்டார். பவுல் சொல்லுகிறாரு, நான் சிலுவையிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அறையப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிறது யாரு, கிறிஸ்து. ஆமென். யாரெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற, சில ஆட்கள் எல்லாம் சிலுவையில் இனிதான் அறைய வேண்டியிருக்கு. ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்திலே வாசிக்கிறோம், கலாத்தியர் 2வது அதிகாரம் ஆமென் 20வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், தன்னை என்ன கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. சொல்லுங்க எல்லாரும், தம்பிங்க, வாலிப தம்பிங்கெல்லாம், தங்கச்சின்னு சொல்லுமா, கிறிஸ்துவே எனக்குள். அப்போ நான் வந்து டெத்து, செத்தாச்சு. எப்போ செத்திய? எப்போ? இங்கெல்லாம் இருக்கா? யாரெல்லாம் ஞான ஸ்நானம் எடுத்தீங்களோ நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்பட்டாச்சு? அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அவருடைய அந்த மரணத்துக்கு ஒப்புமையான ஞான ஸ்நானம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4-5 வாசிங்களேன். பிதாவினுடைய மகிமையினாலே கிறிஸ்து மரித்ததிலிருந்து எழும்பப்பட்டது போல நாம் எல்லாரும் புதிதான ஜீவன் உள்ளவராய் அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட. ஆமென். கவனிங்க. அப்போ அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினால். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய ஞான. அப்ப ஞான ஸ்நானங்கிறது வந்து புதைக்கிறோம், அடக்கம் பண்ணுகிறோம். சிலவங்களெல்லாம் அடக்கம் பண்ண வேண்டியிருக்கு, புதைக்க வேண்டியிருக்கு. செத்த ஆளை புதைக்காம இருந்தாச்சுன்னா என்ன ஆகும்? நாற்றம் எடுக்கும். சிலருடைய வாழ்க்கை ஜீவிதம்ல நாற்றம் அடிக்குது. ஸ்மோக் பண்ணி வாழ்கிறதுனால, நீங்கள் குடித்து வாழ்கிற நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாழுகிறீங்க. சொல்லுங்க, என்ன வாழ்க்கை வாழுகிறீங்க? பாவத்தில் இருக்கிறவங்க நாற்றம் எடுத்த வாழ்க்கை. அப்போ அந்த நாற்றத்தை புதைக்கணும், அந்த பழைய மனுஷனை புதைக்கணும், புதிய ஒரு ஜீவனாய், புதிய ஒரு குழந்தையாய் பிறக்கணும். அதனால தான் ஞான ஸ்நானத்தினுடைய ஒரு விளக்கத்தை கர்த்தர் சொல்லும் பொழுது, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. முதல்ல பார்க்கவே முடியாது. சிலவங்க பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடலாம். இல்லை, ஒரு மனுஷன் பாருங்கள், அவன் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லும் பொழுது அவன் பாருங்கள், அப்புறம் 2வது அப்படி அடக்க ஆராதனைக்கு வர்றார் அந்த மனுஷன். அவர் வந்து யூதருடைய ஒரு யாராக இருக்கிறாரு? போதகராக இருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது பாருங்கள், மறுபடியும் பிறக்கணும். அவன் சொல்கிறான், நான் இப்படி முதிர் வயதாக இருக்கும்போது எப்படி பிறக்க முடியும்? அப்போ தான் கர்த்தர் 2 வித பேப்டிசம் சொல்கிறார். ஒன்று ஜலத்தினாலே பெற வேணும், இன்னொன்று ஆவியினாலே பிறக்க வேண்டும். யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நீங்கள் தண்ணீர்னால மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களோ, பாருங்கள், அதில் திருப்தி அடையக்கூடாது. அடுத்ததாக பாருங்கள், பரிசுத்தாவியானவராகிய ஞான ஸ்நானத்தை பெற வேண்டும். கையை வைத்து வர இல்லையா சொல்லுங்களேன். பாருங்கள், பரிசுத்தாவியானவர் ஆகிய அந்த திருமுழுக்கை பெற்ற பிள்ளைங்க பாருங்கள், அதுதான் மேல் வீட்டறையின் அனுபவத்தை நீங்கள் உடையவர்களாய் மாறுகிறீர்கள். அப்போ அவருடைய மரணத்திற்கு ஒப்புமையான இந்த ஞான ஸ்நானத்தை அநேகர் வந்து தள்ளி விடுகிறார்கள். யாராவது இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த நாள், அதனால தான் நிறைய சர்ச்சில் இந்த ஈஸ்டர் அன்னைக்கு இன்னைக்கு வந்து நிறைய உலகமெங்கும் நிறைய இடங்களில் ஞான ஸ்நான ஆராதனை நடக்கும். ஏன்னா கிறிஸ்துவானவருடைய அந்த மரணத்திற்கு ஒப்புமையான மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே. அப்போ பவுல் இதனால் தான் சொல்லுகிறாரு, நான் வந்து என்ன செய்தாச்சு? மரித்தாய்விட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ண ஒப்புமையான அந்த ஞான ஸ்நானத்தை நான் எடுத்தாச்சு. இப்போ நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள பிழைத்திருக்கிறது யாரு? கிறிஸ்து. சொல்லுங்க அப்போ, வாயை திறந்த தம்பி, உனக்குள்ள பிழைத்திருக்கிறது யாரு? கிறிஸ்து. உன்னை புதைச்சாச்சு, உன்னை என்ன செய்தாச்சு? புதைச்சாச்சு. யாரெல்லாம் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களோ உங்களெல்லாம் என்ன செய்தாச்சு? புதைச்சாச்சு. இப்போ சிலுவையில் நீ அறையப்பட்டாச்சுன்னு நினச்சிடுங்க. உன் கால் வந்து விருப்பமான இடத்துக்கு போக முடியுமா? முடியாது. கை விருப்பமான இடத்துக்கு போக முடியாது. இல்லை, இப்போ சொல்கிறது, நான் வந்து சிலுவையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், சிலுவையோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறேன். அதனால தான் பெரிய மாற்றம், பெரிய என்னது மாற்றம். முன்பு செய்ததை நான் செய்வதில்லை, முன்பு போன இடத்திற்கு நான் என்ன செய்வதில்லை? போவதில்லை. முன்பு பேசினது போல நான் என்ன செய்வதில்லை? பேசுகிறது. என் பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெரிய மாற்றம். பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்துல உட்காராமல். இந்த மாலை கூட்டத்துக்கெல்லாம் சில சகோதரர்கள் உற்சாகமாக வருவாங்க. அவங்களுக்கும் எங்கேயாவது தெருவில் திண்ணையிலெல்லாம் போய் உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கு அந்த முடியாமையே அங்கே வர்றாங்க. இல்லை, வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா.